ஆடி 18ஆம் பெருக்கு. இந்த வார்த்தையிலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். பெருக்கு அப்படின்னாலே அதிகரிப்பது அப்படின்னு அர்த்தம். ஸோ முதல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா உருவ வழிபாடு அப்படிங்கிறது ஆரம்ப நாட்கள்ல கிடையாது. அப்ப நம்ம இந்த ஆடி மாசத்துல ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விசேஷங்கள் உண்டு. அதுல இந்த ஆடி 32 தேதி மொத்தம் இந்த ஆடி 18ஆம் பெருக்கு அப்படிங்கிறது ஆற்றில் புது வெள்ளம் வருவதை மக்கள் கொண்டாடுவது. அந்த ஆடி 18ஆம் பெருக்குல என்ன முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மண்ணை வணங்கி நம்மளுடைய நீரையும் வணங்குவது அப்படிங்கிறது இந்த ஆடி 18ஆம் பெருக்குல ரொம்ப விசேஷம். ராஜ் டியூப் ஆலய தரிசனம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த ஆடி மாத சிறப்புல ஆடி 18ஆம் பெருக்கு. இந்த வார்த்தையிலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். பெருக்கு அப்படின்னாலே அதிகரிப்பது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஆடி மாதத்துல பொதுவா நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா இயற்கை வழிபாடுகளை செஞ்சாங்க. நம்ம பஞ்சபூதங்களையும் தான் தெய்வமாக வழிபாடு செஞ்சோம். ஸோ முதல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா உருவ வழிபாடு அப்படிங்கிறது ஆரம்ப நாட்கள்ல கிடையாது. அப்ப நம்ம காலையில எந்திரிச்ச உடனே பார்க்கக்கூடிய சூரியனையும், மாலை நேரத்தில் நம்ம பார்க்கக்கூடிய சந்திரனையும், இயற்கையில் இருக்கக்கூடிய காற்று, நமக்கு மண்ணு, அதே மாதிரி நீர்வளம், இது எல்லாம் நம்ம தெய்வங்களாக வழிபட்டு வந்தோம். இதற்கு ஒவ்வொரு மாதங்கள் நமக்கு வச்சிருந்தாங்க. ஸோ இந்த ஆடி மாதம் என்ன விஷயங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோம்னா, விதை விதைப்பதற்கு. அப்ப எந்த ஒரு விஷயத்தையுமே அதனுடைய ஆரம்பம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆடி மாசத்துல விதைச்சா தை மாசத்துல அறுவடை பண்றது அப்படிங்கிறது 6 மாத கால பயிர்கள் இருந்தது. ஸோ ஒரு மண் வளம் நல்லா இருக்கணும், நாட்டு மக்களுக்கு எப்பொழுதுமே மும்மாரி மழை பெய்யணும், ஒரு ஆற்றுல வெள்ளப்பெருக்கு எடுக்கணும், இது எல்லாத்துக்கும் ஒரு சாங்கியம், ஒரு சம்பிரதாயம் நம்மளத்துல வச்சிருந்தாங்க. ஸோ சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு, இந்த நாட்கள்ல இந்தந்த விஷயங்களை நம்ம செஞ்சா நம்ம நாட்டு மக்கள் நல்லா இருப்பாங்க. இப்ப என்ன, வியாதி இருக்கக்கூடாது, மக்களுக்கு பஞ்சம் இருக்கக்கூடாது, மழை ஒரு வருஷத்துல மும்மாரி மழை பெய்யணும், வெயில் காலத்துல வெயில் நல்லா இருக்கணும், மழை காலத்துல நமக்கு நல்ல மழை இருக்கணும், குளிர்காலத்துல. ஸோ பருவங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வழிபாடுகளை அந்தந்த முறையில நமக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அப்போ இந்த ஆடி மாசத்துல ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விசேஷங்கள் உண்டு. அதுல இந்த ஆடி 32 தேதி மொத்தம், அதுல மிட் பாயிண்ட்னு சொல்லக்கூடிய 18ஆவது நாள் ஆடி பெருக்கு அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த ஆடி மாசத்திலேயே நமக்கு 18ஆம் தேதிக்கு மேல ஆயிடுச்சுன்னா நம்ம நல்ல விஷயங்களை செய்யலாம். ஆடி மாசத்துல மண்ணுக்கு பெருமை உண்டு. ஆடி மாதம் 5ஆம் தேதி என்ன பண்ணுவாங்கன்னா விதை விதைப்பாங்க. ஆடி பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த மண்ணை நல்லா பதப்படுத்தி நல்லா வளர்த்த மண் வளம் நல்லா ஆக்கி நம்ம விதைகளை எல்லாம் வைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆடி மாதம் 5ஆம் தேதி. ஒரு மாடு வாங்கறதுக்கோ இல்லை விதை வாங்கறதுக்கோ இதெல்லாம் ரொம்ப நல்ல நாள் ஆடி 5. அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம்னா ஆடி 18ஆம் பெருக்கு நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள். ஸோ நதிகளில் பார்த்தீங்கன்னா கங்கையாக இருக்கட்டும், காவேரியாக இருக்கட்டும், நம்ம இந்தியாவில் ஓடக்கூடிய எல்லா நதிகளுமே ஒவ்வொரு காலகட்டத்தில் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்ததும், மகாவிஷ்ணுவை நோக்கி தவம் இருந்ததும் நம்ம புராணங்கள்ல படிச்சிருக்கோம். இந்த ஆடி 18ஆம் பெருக்கு அப்படிங்கிறது ஆற்றில் புது வெள்ளம் வருவதை மக்கள் கொண்டாடுவது. அப்போ ஒரு பழைய காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஒரு சினிமா கிடையாது, மொபைல் ஃபோன்ஸ் கிடையாது. ஸோ மக்கள் அவங்க இயல், இசை, நாடகம், இதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு வழிபாடுகளுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஸோ மண்ணை வழிபாடு பண்ணுறதற்கு ஒரு முக்கியத்துவம் இருந்தது, நீரை வழிபடுவதற்கு ஒரு முக்கியத்துவம் இருந்தது. அப்போ இந்த ஆடி 18ஆம் பெருக்கில் ஆற்றில் புது வெள்ளம் வரும். அது ஒரு மாதிரி இந்த செம்மண் கலந்த
ஒரு நுரையோட ஒரு புது வெள்ளம் வருது பார்த்தீங்கன்னா, அந்த புது வெள்ளத்தை மக்கள் வந்து கொண்டாடினார்கள். அப்போ விவசாயிகளுக்கு வந்து அந்த ஆற்றில் புது வெள்ளம் வரும்போது நமக்கு வந்து விவசாயத்துக்கு வேண்டின அந்த பாசன நீர் நமக்கு நல்லா இருக்கணும், பயிர்கள் எல்லாம் எதுவும் நாசம் ஆகக்கூடாது. ஸோ மழை காலத்தில் அதிகமான நீர் வந்து பயிர்கள் நாசமாயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஆற்றில் வரக்கூடிய புது வெள்ளத்திற்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செஞ்சாங்க. ஸோ நதிகள் எல்லாருமே அந்த நீரை வந்து பெண் தெய்வமாகத்தான் வழிபாடு செஞ்சோம். அந்த ஆடி 18ஆம் பெருக்கில் என்ன முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாழை மட்டை இருக்கு பார்த்தீங்களா, அந்த வாழை மட்டையில வந்து விளக்கேற்றுவாங்க. விளக்கேற்றி அந்த ஆற்றில் வந்து அந்த விளக்கை வந்து விட்டு பெண்கள் வந்து மாங்கல்ய சரடு வந்து மாற்றிக்கிட்டு காதோல கருகமணி இதெல்லாம் அதில் வச்சு வெத்தலை பாக்கு இதெல்லாம் வைத்து அந்த ஆற்றில் வரக்கூடிய புது வெள்ளத்தை கொண்டாடினார்கள் மக்கள். அதே மாதிரி அந்த சமயத்துல பயிர் எல்லாம் வருது இல்லையா, என்ன அந்த மண்ணுல என்ன விளைஞ்சதோ காய்கறிகள், அந்த காய்கறிகள்லாம் விளைஞ்சதுன்னா அதெல்லாம் எடுத்துட்டு போய் பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில், அது பிள்ளையார் கோயிலாக இருக்கலாம், அம்மன் கோயிலாக இருக்கலாம். ஸோ வெண்டைக்காய், கத்திரிக்காய், பூசணிக்காய், பரங்கிக்காய், இந்த மாதிரியான காய்கள் எல்லாம் அந்த சமயத்துல அந்த மண்ணில் விளையிறது இல்லையா, இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அந்த தெய்வத்தின் முன்னாடி அதை அப்படியே பரத்தி வச்சு இந்த வளம், அதாவது அந்த காய்கறிகள் எல்லாம் நல்லா செழிப்பாக வந்து வளரணும், எந்த விதமான தடங்கல்களும் அந்த பயிர் வளர்றதுக்கு வரக்கூடாது, மண் வளம் நல்லா இருக்கணும், அதே மாதிரி மக்கள் வந்து பஞ்சம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல்ல அறுக்கக்கூடிய அந்த அறுவடை செய்யக்கூடிய பயிர்களை அந்த சுவாமி முன்னாடி வச்சு வணங்கினாங்களாம். ஸோ மண்ணை வணங்கி நம்மளுடைய நீரையும் வணங்குவது அப்படிங்கிறது இந்த ஆடி 18ஆம் பெருக்கில் ரொம்ப விசேஷம். மக்களுக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இந்த காதோல கருகுமணி இதெல்லாம் தண்ணியில் விடும் பொழுது கலந்த சாதம்லாம் எடுத்து பண்ணிட்டு செஞ்சுட்டு போய் அங்கே உட்காந்து நல்லா சாப்பிட்டாங்க. ஒரு சொந்த பந்தங்கள் கூட எல்லாரும் ஒரு அரவணைப்போட உட்காந்து சாப்பிட்டுட்டு அந்த ஆடி 18ஆம் பெருக்க நதிக்கரை ஓரங்கள், ஆற்றங்கரை ஓரங்கள்ல ரொம்ப விசேஷமாக கொண்டாடினார்கள். அதனால இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாம் வீட்டில் போர்வெல் தான் இருக்கு. அதுவும் நம்மள மாதிரியான சிட்டிஸ்ல இருக்கிறவங்க போர்வெல் தான். போர்வெல் பக்கத்துல ஒரு விளக்கேற்றி வச்சு 2 புஷ்பத்தை அந்த போர்வெல்லுக்கு போட்டு, என்னைக்குமே இந்த இடத்துல நீர் வற்றாமல் இருக்க வேண்டும், மக்களுக்கு இந்த பூமியில வந்து எப்பவும் ஒரு பஞ்சம், சாப்பாட்டுக்கு பஞ்சம் இருக்கக்கூடாது, நீருக்கு பஞ்சம் இருக்கக்கூடாது, நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றுக்கு பஞ்சம் இருக்கக்கூடாது. ஸோ ஒரு பஞ்சமில்லாத பூமியை இந்த வளத்தோட இந்த நாடு வந்து நமக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத இறைவனிடத்தில் பிரார்த்தனை செஞ்சாங்க. ஸோ இந்த பிரார்த்தனையை யார்கிட்ட கொண்டு போய் வச்சாங்கன்னா, நம்மளை சுமக்கக்கூடிய பார்வதி தேவி, அவ தான் இந்த உலகத்திற்கே அன்னை. அதனால பார்வதி தேவிகிட்ட போய் இந்த கோரிக்கையை வைத்து, மண் வளம் நல்லா இருக்கணும், நீர் வளம் நல்லா இருக்கணும், மக்கள் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், ஆயுள் ஆரோக்கியத்தோட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைத்து மக்கள் வந்து இந்த ஆடி 18ஆம் பெருக்க கொண்டாடினார்கள். அதனால நம்ம இன்னைக்கும் கிராமப்புறங்கள்ல பார்க்கலாம் ஆடி 18ஆம் பெருக்க எப்படி கொண்டாடுறாங்கன்னு. சிட்டியில் இருக்கிறவங்க நமக்கு பக்கத்தில் போர்வெல்லோ இல்லை கிணறோ, நமக்கு என்ன வாட்டர் ரிசோர்சஸ், நமக்கு எங்கேருந்து தண்ணி வருதோ அதை நம்ம வணங்க வேண்டும் அப்படிங்கிறதா 18ஆம் பெருக்கினுடைய முக்கியத்துவமே. என்ன நேயர்களே, இந்த பதிவில் ஆடி 18ஆம் பெருக்கில் நம்ம என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.